தொடர்ச்சியா ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னா இந்தியாவை மோடியை அசிங்கப்படுத்துவதே ஒரு வேலையா வச்சிருக்காரு. இதை நம்ம கண்டனமா கூட பதிவு செய்யறோம். ட்ரம்ப் அவர்கள் சமீபமா என்ன பண்ணிருக்காருன்னா முந்தானேத்து ஒரு அறிக்கை வெளியிடுறார். அந்த அறிக்கையில தெளிவா என்ன சொல்றாருன்னா, எனது நெருங்கிய நண்பர் மோடி, வாசகத்தை நீங்க கவனிக்கணும், என்னுடைய நெருங்கிய நண்பர் மோடி, இனிமேல் நாங்கள் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம், இதை நாங்க உறுதியா சொல்றோம். இனி வருங்காலங்களில் ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை எங்கள் பங்களிப்பு இருக்காதுன்னு இந்தியாவின் பிரதமர் மோடி தன்னிடம் உறுதி அளித்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு செய்தி வெளியிடுறாரு. இது அதிகாரப்பூர்வ செய்தி, வெறும் இங்க கேட்டது அங்க கேட்டது பொருள் அப்படின்னு அதிகாரப்பூர்வ செய்தி வெளியிடுறாரு. ஆனா இது வரைக்கும் பாஜகவில் இருக்க சங் பரிவாரங்கள் யாரும் ட்ரம்ப் விமர்சனம் பண்ணல. இனிமே அமெரிக்க பொருளை வாங்க மாட்டோம்னு கூட யாரும் வெளிப்படையா சொல்ல. அதற்கு பதிலீடாக என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம், இந்திய மக்கள் இந்திய பொருட்களே வாங்கினாங்க தவிர அமெரிக்க பொருட்களை புறக்கணிங்கள், அமெரிக்காங்கிற நாடு இந்தியா மீது அதிக பொருளாதார தடைகளை கொண்டு வந்திருக்குது, பொருளாதார தடைன்னு அதிக வரி விதிச்சிருக்காங்க, அதை புறக்கணிக்கன்னு இது வரைக்கும் பேசுறேன். இது ஒரு பக்கம். ரெண்டாவது நிகழ்வா என்ன ஆகுதுன்னா, இந்தியா மீதான வரியை நான் 100% அறிவிக்க போறேன், 125% அறிவிக்க போறேன்னு ட்ரம்ப் அறிவிச்சுட்டே இருந்தாரு. ஆனா அதுக்கு எதிர்த்தரப்பா இந்தியால இருந்து ஏதாவது செய்தி போச்சானா, இந்தியா பக்கத்துல இருந்து கனத்த மௌனம். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டேன் என மோடி தன்னிடம் சத்தியம் செய்ததாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். என்னன்னு பார்த்து நமக்கு நல்லா தெரியும். டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற நாள்ல இருந்து தொடர்ச்சியா வாய்க்கு வந்தபடி எல்லா நாட்டை பத்தியும் கண்ணாபின்னான்னு பேசுறது. அதுல குறிப்பா அவருக்கு இந்தியா மீது மிகுந்த பாசம் அதிகம். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்கா சென்று அவரை பார்த்த முதல் தலைவர் பிரதமர் மோடி. அப்பயே அவர் சொன்னார், பிரதமர் மோடி என்னுடைய நெருங்கிய சகா, எனது நல்ல நண்பர், இந்தியா எனக்கு நெருங்கிய நட்பு நாடு எல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து மோடி கிளம்பி இங்க இறங்குறதுக்குள்ளார நான் எல்லா நாட்டு மேலேயும் வரி விதிக்க போறேன், அதுல குறிப்பா இந்தியா மேல அதிக வரி விதிக்க போறேன். ஏன்னா இந்தியா தான் அமெரிக்காவுடைய பணத்தை நிறைய வாங்கி சேர்த்து வச்சுக்கிறாங்க, அதனால இந்தியா மேல அதிக வரி விதிக்கிறது தான் அமெரிக்காவுக்கு நல்லதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. ஏறத்தாழ அது ஒரு வருஷம் முன்னாடி இருந்தது. ஆனா அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா, தொடர்ச்சியாக இந்தியா மீதான வரியை நான் 100% அறிவிக்க போறேன், 125% அறிவிக்க போறேன்னு ட்ரம்ப் அறிவிச்சுட்டே இருந்தாரு. ஆனா அதுக்கு எதிர்த்தரப்பா இந்தியால இருந்து ஏதாவது செய்தி போச்சானா, இந்தியா பக்கத்துல இருந்து கனத்த மௌனம். ஏன்னா பொதுவா நீங்க மோடி பத்தியோ இல்ல இங்க இருக்க பாஜக அரசு ஒன்றிய அரசை பத்தி நீங்க என்ன விமர்சனம் வச்சாலும் சங்கிகள் பாஞ்சி கடிச்சு கொதருவாங்க. நீ எப்படி அப்படி பேசலாம், நாங்களாம் யாரு தெரியுமா, நாங்களாம் சவர்கார் பரம்பரை, நாங்க நினைச்சா என்ன நடக்கும், ஆட்சி எங்களுது, நாங்க நினைச்சா உலகமே பயப்படும். ஏன்னா மோடி விஸ்வகுரு இல்ல, அவரை பார்த்து உலகமே பயப்படும். ஆனா ட்ரம்ப் மட்டும் பயப்பட மாட்டாரு. தொடர்ச்சியா ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்தியாவை மோடியை அசிங்கப்படுத்துவதே ஒரு வேலையா வச்சிருக்காரு. இதை நம்ம கண்டனமா கூட பதிவு செய்யறோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நாம் ஒரு இந்திய நாட்டின் குடிமகன், எனக்கான உரிமைப்படி என்னுடைய பிரதமரையோ முதல்வரையோ நீங்கள் குறை சொன்னா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. அந்த வகையில ட்ரம்ப் அவர்கள் சமீபமா என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு முந்தானேத்து ஒரு அறிக்கை வெளியிடுறார். அந்த அறிக்கையில தெளிவா என்ன சொல்றாருன்னா, எனது நெருங்கிய நண்பர் மோடி, வாசகத்தை நீங்க கவனிக்கணும், என்னுடைய நெருங்கிய நண்பர் மோடி எனக்கு ஒரு உறுதி கொடுத்திருக்காரு. என்ன உறுதினா, இனிமேல் நாங்கள்ங்கிறது இந்தியா, இனிமேல் நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம். ஏன்னா ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் இந்தியா வாங்குறதுனால ரஷ்யாவுக்கு நிறைய பொருளாதார பலம் கிடைக்குது. அதனாலதான் அது உலகம் முழுக்க சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்குன்னு அமெரிக்கா முன்னிருந்து குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்கு. அதனால இனிமேல் நாங்கள் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம், இதை நாங்க உறுதியா சொல்றோம். இனி வருங்காலங்களில் ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை எங்கள் பங்களிப்பு இருக்காதுன்னு இந்தியாவின் பிரதமர் மோடி தன்னிடம் உறுதி அளித்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு செய்தி வெளியிடுறாரு. இது அதிகாரப்பூர்வ செய்தி, வெறும் இங்க கேட்டது அங்க கேட்டது பொருள் அப்படின்னு அதிகாரப்பூர்வ செய்தி வெளியிடுறாரு. இதற்கு மறுப்பாக இந்திய அரசு ஏதாவது சொல்லுமான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் இந்திய அரசு ஒரு தகவலே கிடையாது. கடைசியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையுடைய முதன்மை பேச்சாளர், ஸ்போக் பர்சன் சொல்லுவாங்கல்ல, செய்தி தொடர்பாளர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை பத்தி கேள்வி எழுமுது. அப்ப அந்த கேள்விக்கு பதில அவர் வெளிப்படையா சொல்ல, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் அப்படி ஒண்ணும் பெருசா எதுவும் நடக்கல, அந்த மாதிரி பேச்சுவார்த்தை இருந்த போதும் இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்வதற்கு அரசுக்கு பொறுப்பு இருக்குது. அதனால எங்க குறைந்த விலையில கிடைக்குமோ, எங்க இருந்து சப்ளை நிக்காம நமக்கு தொடர்ச்சியா கிடைக்குமோ அந்த இடங்கள்ல இருந்து தற்போதைக்கு கச்சா எண்ணெய் வாங்குவதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படிங்கிற வாசகத்தோட முடிச்சிட்டாரு. அந்த வாங்குறது ரஷ்யால வாங்குவீங்களா இல்ல நிறுத்திடுவீங்களா? ட்ரம்ப் சொன்னது உண்மையா இல்லையா, இதுதான் கேள்வி. ஆனா அந்த கேள்விக்கு கடைசி வரை பதில் கிடைக்கல. இது முதல் முறை கிடையாது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ச்சியா இந்தியா பத்தி அவதூறு செஞ்சுட்டு தான் இருக்காரு. ரொம்ப எளிமையா சொன்னா, முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இந்த வரி விதிப்பு கடைசியா எப்படியும் ஆகஸ்ட் மாதம் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்காவுடைய வரி விதிப்பு 50% அதிகரிச்சிட்டாரு. அதுல குறையவே இல்லை.
125 ஆரம்பிச்சு கடைசியா பேச்சுவார்த்தை 50% கொண்டு வந்துட்டாங்க. பொதுவா நமக்கு தெரியும், ஒரு நாடு நம்ம நாட்டை பத்தி குறை சொல்லுதுன்னா உடனடியாக அதுக்கு இங்க இருந்து பதில் அளிப்பாங்க. அமைச்சரவையில இருந்தோ இல்ல உயரதிகார மட்டத்திலிருந்து நேரடியாக அந்த நாட்டை குறிப்பிட்டு திருப்பி பதில் அளிப்பாங்க. இது ஒரு வகை. ரெண்டாவது, போர் தொடுக்கிறாங்கன்னா மீண்டும் நம்ம போர் தொடுப்போம். இதெல்லாம் இயல்பா நடக்கிறது. ஆனா இந்தியாவை பற்றி, இந்தியா மீது வரி விதித்த ட்ரம்பை பத்தி இதுவரைக்கும் பாஜக இருந்தோ இல்ல அரசதிகார தரப்பு வந்தா கண்டனம் தெரிவிச்சு பேசவே இல்லை. அந்த ட்ரம்ப் விதிச்ச வரி விதிப்பு இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதுல இருந்து ஒரு சதவீதம் கூட குறைய கிடையாது. ஆனா இது வரைக்கும் பாஜகவில் இருக்க சங் பரிவாரங்கள் யாரும் ட்ரம்ப்பை விமர்சனம் பண்ணல, அமெரிக்கா விமர்சனம் பண்ணல. இது வரைக்கும் அமெரிக்கா எனக்கு எதிரி நாடு, அது கூட தொடர்பு வச்சுக்க மாட்டோம், இனிமே அமெரிக்க பொருளை வாங்க மாட்டோம்னு கூட யாரும் வெளிப்படையா சொல்ல. அதற்கு பதிலீடா தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி நாங்க கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம், இந்திய மக்கள் இந்திய பொருட்களே வாங்கினாங்க தவிர அமெரிக்க பொருட்களை புறக்கணிங்கள். அமெரிக்காங்கிற நாடு இந்தியா மீது அதிக பொருளாதார தடைகளை கொண்டு வந்திருக்குது. பொருளாதார தடைன்னா அதிக வரி விதிச்சிருக்காங்க, அதை புறக்கணிக்கன்னு இது வரைக்கும் பேசுறாங்க. இது ஒரு பக்கம். ரெண்டாவது நிகழ்வா என்ன ஆகுதுன்னா, பகல்காம் தாக்குதல் நடக்குது. காஷ்மீர்ல உள்நுழைந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதலுக்கு பதிலீடாக இந்த தீவிரவாதிகள், இந்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு பாகிஸ்தானுடைய ஒத்துழைப்பு இருக்கு, அங்க நாங்க பார்த்த ஆயுதம் எல்லாம் பாகிஸ்தான் சொல்லிட்டு இந்திய அரசு பாகிஸ்தானுடைய பார்டர்ல போய் சண்டை தொடுக்கிறாங்க. இந்த போர் ஒரு சில நாள் நடக்குது, ஒரு 10-15 நாள் நடக்கிற இந்த போர்ல 2 பக்கம் சேதமாகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு போர் நிறுத்த முடிவுக்கு வராங்க. இந்த போர் நிறுத்த முடிவுக்கு இந்தியா பாகிஸ்தான் வரத்துக்கு ஒரு நாள் முன்கூட்டியே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நான் இந்தியா கிட்டையும் பாகிஸ்தான் பேசிட்டேன், இது 2 நாட்டுக்கும் சரி கிடையாது, 2 நாடும் நிறைய சிக்கல்ல மாட்டிருக்கு, அதனால இந்த போரை உடனே நிறுத்துக்க நான் சொல்லிட்டேன், அதனால நாளைக்கு பாருங்க போர் நின்னுன்னு சொல்றாரு. ட்ரம்ப் சொன்ன மாதிரியே அடுத்த நாளே இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட அந்த சிறு போர் உடனே நிறுத்தப்பட்டது. பாகிஸ்தான் தரப்புல என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு நன்றி, அவருடைய முயற்சியால தான் இந்த போர் தவிர்க்கப்பட்டிருக்கு, அதனால நாங்க அமெரிக்காவுக்கு நன்றி சொல்கிறோங்கிறாங்க. இதுக்கு இடைப்பட்டு இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா, அமெரிக்க அரசு பாகிஸ்தானுக்கு 16,000 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்குறதுக்கான சர்வதேச நிதி முகாமை முடக்கி விட்டாங்க. இதெல்லாம் நேரடியாக நடக்கு. அதன் பிறகுதான் போர் முடிவுக்கு வருது. ஆனா இந்திய தரப்புல இல்ல ட்ரம்ப் சொன்னா நாங்க இந்த சண்டையை நிறுத்தல, இந்தியா பாகிஸ்தான் அதிகாரிகள் பேசினாங்க, 2 நாடும் சேதாரமாகுது, அதனால மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு முடிவு நம்ம எடுத்தோம்னு சொன்னா கூட, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னது பொய், அமெரிக்கா ஒரு பொய்யான நாடு, அந்த அதிபர் என்ன ஒரு வெக்கமெல்லாம் இப்படி சொல்றாரு, எங்க நாட்டு விவகாரங்களை அவருடைய தலையிடலான்ட்டு எந்த அரசு அதிகாரியோ அரசியல்வாதிகளோ கேள்வி எழுப்பவே இல்லை. எதிர்கட்சிகள் கூட கேள்வி எழுப்புறாங்க, என்னங்க இந்தியா பாகிஸ்தான் சண்டைக்கு எப்படிங்க அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ண முடியும், அது காஷ்மீர்ங்கிறது இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி, அந்த பகுதியில் ஊடுருவி தாக்குதல் நடத்திருக்காங்க, ஆனா அமெரிக்க அதிபர் 3ஆம் தரப்பு மாதிரி இருந்துகிட்டு இல்ல அந்த சம்பவம் தவிர்க்க பண்ணும், அந்த போர் நான் நிறுத்திட்டேங்கிறாரு, இது எப்படி ஏத்துக்க முடியும்னா, இல்ல அவர் எதுவும் எங்களுக்கு சொல்லலன்ட்டு இந்திய தரப்பு சொன்னாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த செய்தியை இந்த இந்தியா பாகிஸ்தான் கிடையாது போற நான் தான் நிறுத்தினங்கிற செய்தியை ஒரு முறை இருமுறை அல்ல, கிட்டத்தட்ட ஊடகங்களில் 15 முறை நேரடியா சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு முறை சொன்னா தெரியாம சொல்லிட்டாரு, கவனம் இல்லாம சொல்லிட்டாரு, தவறான தகவல் கொடுத்துட்டாருங்களா. ஒரு 15 முறை ஒரே செய்தியை ஒரு நபர் மீண்டும் மீண்டும், அது அவருடைய அரசு அதிகார கூடத்தில் நின்று ட்ரம்ப் சொல்றாரு. இந்திய அரசோ இல்ல இங்க இருக்கிற பிரதமர் மோடி அதை மறுக்கவே இல்லை. இதுதான் நடந்த உண்மை. அதே போல அடுத்த விஷயங்களை பார்த்தா அந்த வரி விதிப்புலையும் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. இந்த சூழ்நிலை தான் அப்பயே அவர் சொன்னாரு, அமெரிக்கா ஏன் அதிக வரி விதிக்குன்னா, இந்தியா ரஷ்யாட்ட கச்சா எண்ணெய் வாங்குது, அந்த கச்சா எண்ணெய் வாங்குறதுனால ரஷ்யாவுக்கு இந்தியால அதிகமான பணம் கொடுக்கப்படுது, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுத்துட்டு இருக்குது, இந்த போருக்கு முக்கிய காரணமே இந்தியா கொடுக்குற பணம் தான் ஒரு பக்கம் சொன்னாரு. அப்போதே அமெரிக்க பத்திரிகையாளர், இந்திய பத்திரிகையாளர் கிடையாதுங்க, அமெரிக்க பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாங்க, சரி ட்ரம்ப் அவர்களே நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா ரஷ்யால இருந்துதான் யுரேனியம் உட்பட மிக நுண்ணிய தாதுக்களை அமெரிக்கா இறக்குமதி பண்ணிட்டு இருக்குது, இதுக்கு நம்ம பணம் கொடுத்துட்டு இருக்கோம்ல, இந்த பணம் யுக்ரைன் போருக்கு பயன்படுதா இல்லையான்னு கேட்டப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஐயோ அதை நான் சரி பார்க்கல என்னன்னு பார்த்து சொல்றேன், அங்க நழுவி தப்பிச்சிட்டாரு. குறைந்தபட்சம் அமெரிக்க பத்திரிகையாளர்கள் அந்த கேள்வி எழுப்புறாங்க, அதுக்கான ஜனநாயக உரிமை எங்க இருக்குது, அதுக்கு பயந்துகிட்டு ட்ரம்ப் வெளியேறாரு. ஆனா இந்தியால நிலைமை பார்த்தீங்கன்னா, இந்திய பத்திரிகையாளர்களும் முடிஞ்ச அளவுக்கு கேள்வியை எழுப்ப முயற்சிக்கிறார்கள். ஆனால் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து இதுவரை பதிலளிக்கவே இல்லை. இப்ப இல்ல, அவர் பதவியேற்றதுல இருந்து அரையரா இது வரைக்கும் ஒரு தடவை கூட பிரஸ் மீட் நடத்தாத ஒரு பிரதமர் இவர் தான். ஆனா மன் கி பாத் தொடர்ச்சியா பேசுவார், நேரடியாக பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு ஒரு அச்சா அவர் சந்திக்கவே இல்லை. அதே போல இந்த விவகாரத்திலையும் எப்படியாச்சும் பிரதமர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு செய்தி கேட்டுலாம் பார்க்கும்போது அதற்கு பதிலாக வெளியுறவுத்துறையுடைய செய்தி தொடர்பாளர் மட்டும் இந்த அறிக்கையை மட்டும் சொல்லியிருக்காரு. நாங்க சொன்னது அப்படி சொல்ல கிடையாது, அந்த மாதிரி பேச்சுவார்த்தை ரஷ்யால இருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம், எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல ட்ரம்ப் கூட. அதனால இந்தியா பொறுத்தவரை இந்திய மக்களுடைய எரிவாயு எரிபொருள் தேவைக்கேற்ற மாதிரி அந்நிய நாடு வாங்கிட்டு இருக்கிறோம், அதை உடனடியாக நாங்க நிறுத்த முடியாது, வருங்காலில் பார்க்கலாம், அவ்வளவுதான் தவிர
எங்க வாங்க போறோம், எதை தடுக்க போறோம், எதை நிறுத்த போறோம் எந்த செய்தியும் வெளியிடல. அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ச்சியாக இந்தியா மீது ஒரு முறை இருமுறை அல்ல 50 முறைக்கு மேல விமர்சனம் வச்சுட்டாரு. ஆனா இந்திய அரசு, நம்ம சொல்லக்கூடிய உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சியில குறை இருக்கலாம் முன்ன பின்ன, அதெல்லாம் மறுக்கவே கிடையாது. அது இந்தியாவுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் தான். ஆனால் வெளியில இருக்க ஒரு நாடு இந்தியாவுடைய அனைத்து கொள்கைகளையும், நீங்க எங்க எரிவாயு வாங்கணும், எங்க நீங்க கச்சா எண்ணெய் வாங்கணும், யாரு கூட நீங்க வியாபாரம் அதிகமா வச்சுக்கணும், யாரு கூட சேர்ந்து நீங்க பிசினஸ் பண்ணணும், யாருக்குள்ள நீங்க சேரக்கூடாதுன்னு வெளியில இருந்து ஒரு நாடு இந்தியா மீது ஆதிக்கம் செலுத்துவது உலக வரலாற்றில் இதுதான் முதன்முறை. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு பணிந்து ஒரு அரசு இந்தியாவில் நடந்தே கிடையாது. அது எப்பேற்பட்ட அரசாக இருந்தால் கூட மற்ற நாடுகள், அண்டை நாடுகள் இந்தியாவுடைய வெளியுறவு உள்துறைகளில் தலையிடாது. இதுதான் யதார்த்தம். ஆனால் இந்த முறைதான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற நாளிலிருந்து இந்தியாவுடைய அனைத்து துறைகள், என்ன சொன்னா ஐடி இண்டஸ்ட்ரி பத்தி பேசியிருக்காரு. அமெரிக்கால பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அமெரிக்க ஐடி நிறுவனங்கள் இனிமேல் இந்தியர்களை பணிக்கமர்த்தக்கூடாது, இந்தியாவிலிருந்து வரக்கூடிய வேலை நிறுத்தமாக வரக்கூடியவர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடு, அதுக்கு H1B1 விசாவுடைய கட்டணங்கள் அதிகப்படுத்திருக்காங்க. அதே போல வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்கால குடியேறினவங்களை நாங்க வெளியேற்றணும்னு சொல்லிட்டு இந்தியால இருந்து அங்க போய் முறையான உரிமம் இன்றி குடியிருந்தவர்களை கை கால் விலங்கிட்டு ஒரு பிளைட்ல கை கால் விலங்கிட்டு ஒரு அமெரிக்க ராணுவத்தை அங்கிருந்து கொண்டு வந்து இங்க இறக்குறாங்க. உலகமே காரி துப்புது. என்னடா உன்னோட நாட்டு பிரஜைய வேறொரு நாட்டுக்காரன் கை கால் விலங்கிட்டு, அவங்க எது குற்றம் அல்ல, குடியுரிமை இல்லைங்கிறது குற்றம் தான் தவிர பெரிய குற்றம் ஈடுபடாத நேரத்துல இது ஒரு சாதாரண சிவில் மேட்டர் தான். இது ஏன் ஒரு கிரிமினல் மேட்டர் ஆக்கி இவ்வளவு பாக்குறாருன்னு வெளிநாடுலாம் கேள்வி கேட்ட போது இந்திய அரசு அமைதியா இருந்துச்சு. அதுலயும் ஒரு கட்டம் அதிகமாக போய் இந்தியாவுடைய வெளித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அமெரிக்கால இருந்து யார நாடு கடத்தினாலும் அவங்க பொதுவா கைகளில் விலங்கிட்டு இப்படி கைதி மாதிரிதான் அனுப்புவாங்க, அதெல்லாம் உலக நடைமுறை, அதெல்லாம் அப்படிதான் கண்டுக்காதீங்கிறாங்க. ஆனா அதற்கு மாறாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி இருந்த பிரேசில் நாட்டுக்காரர்கள், வெனிசுலா நாட்டுக்காரர்கள், லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல சின்ன சின்ன நாடுகள் தான், அந்த நாடுகள் கூட என்ன பண்ணாங்கன்னா, இங்க பாருங்க ட்ரம்ப் அவர்களே, அமெரிக்க அரசே, எங்கள் நாட்டு குடிமக்களை கையில் விலங்கிட்டு அனுப்ப நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய விமானங்களை அனுப்புறோம், அந்த விமானங்களில் அவர்களை பயணிகளாக இங்கே அனுப்பி வையுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்தந்த நாடு அதோட விமானத்தை அனுப்புது. அந்த விமானத்தில் தான் அந்தந்த நாட்டு பிரஜைகள் அமெரிக்கால சட்டப்பூர்வ குடியேறியிருந்தாலும் வேற்று நாட்டவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு இப்படிதான் திரும்பினாங்க. இந்திய நாடு மட்டும்தான் இந்த கைகள் விலங்கிட்டு அனுப்பப்பட்ட இந்திய நாட்டு குடிமக்களை அப்படியே ஏத்துக்கிட்டு அதெல்லாம் உலக நாமே சொன்னதை தவிர வேற எந்த நாடும் இதை ஏத்துக்கல. இந்த வகையில தொடர்ச்சியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார். அமெரிக்க கம்பெனிக்கு அதிக வரி விலக்கு கொடுங்கன்னு அவரே கேட்கிறாரு. இடையில தான் காம்பேக்ட் ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்க ஏற்கனவே. அந்த காம்பேக்ட் ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையானது. அந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக இந்தியாவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து செயல்படுவது. அதே போல இந்தியாவில் இருக்க கல்விக்கூடங்களில் தனியார் பல்கலைக்கழகங்களை கொண்டு வந்து சேர்ப்பது, அதன் வழியாக இந்தியாவுடைய கல்வி மேம்படுத்துவது, இப்படி பல்வேறு அம்சங்களை இந்தியாவில் இருக்கிற தனித்தன்மையை சீர்குலைச்சிட்டு அதை அமெரிக்காவோட கார்பரேட்டுக்கு ஏதுவா எல்லா வகையிலும் இந்த காம்பேக்ட் ஒப்பந்தம் செயல்படுத்தப்பட்டு வருது. இதுல எந்த கேள்வியும் எழுப்பாம இந்தியாவுடைய உற்பத்தி பொருட்கள் அமெரிக்காவுக்கு போதில் அந்த உற்பத்தி பொருட்கள் மீது 50% வரி, இந்தியா கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, இந்தியா சைனா கூட பெரிய வியாபாரம் வச்சுக்க கூடாது. ஏன்னா ட்ரம்ப் அந்த முதல் அறிக்கை சொன்னோம்ல, கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்ட வாங்க கம்மி பண்ணிடுறேன்னு மோடி சொன்னான்ட்டு, கூடுதலா ட்ரம்ப் ஒரு வரி என்ன சேர்த்திருக்காருன்னா, எதிர்காலங்களில் சைனாவும் இதை செய்யாம இருக்க நாங்க ஆணவ முயற்சி செல்வோம்னு சொல்லியிருக்காரு, இந்தியாவும் இதை பின்பற்றும் இப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. நாம இதைதான் திரும்ப திரும்ப சொல்றோம். இந்தியாங்கிற இந்த ஜனநாயக நாட்டுக்குன்னு தனி சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் உண்டு. இதுக்குள்ள உட்கட்சி எதிர்கட்சி இந்த அரசியல் நடக்குதான். இதை தாண்டி இந்தியாவின் இறையாண்மை மிக்க கொள்கை முடிவுகள் மீது தன் கருத்துக்களை திணிப்பதும் தன்னுடைய முடிவுகளை அமுல்படுத்துவதும் டொனால்ட் ட்ரம்புக்கு எளிதாக இருக்கிறது என்றால் இந்தியாவில் ஆளுகின்ற கட்சி வலுவாக இல்லைன்னா அதுக்கு பேக்கப் பண்ற இந்த பொருளாதார சட்ட சீர்திருத்தங்கள் செய்யறாங்க, அவங்க சரியாக இல்லை. அதனாலதான் அந்நிய நாட்டின் தலையீடு இந்தியா மீது அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே ட்ரம்ப் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிப்பதும், ட்ரம்ப் அவர்களின் இந்த நடவடிக்கை எதிராக தொடர்ச்சியாக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் சட்ட வழியான எதிர்ப்புகளை தெரிவிப்பதும் இந்தியாவில் உள்ள அனைவரின் கடமை. அந்த வகையில் கடந்த 2-3 முறை ட்ரம்ப் சொன்னதை மறுத்தா கூட இந்த முறையாவது குறைந்தபட்ச இந்தியாவை ஆளும் தரப்பு ட்ரம்புடைய இந்த வாசகங்களுக்கு எதிராக கடுமையான எதிர்வினை எழுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் இந்தியாவில் நடப்பது மக்களாட்சி என்கிற நம்பிக்கை மக்களுக்கு வரும். இந்தியா மீது மற்ற நாடுகளுக்கும் உரிய மரியாதை வரும்.